இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. உள்ளூர் இந்திய வியாபாரிகளை பாதுகாக்கும் கொள்கையை தற்காக்கும் பினாங்கு முதல்வர். பினாங்கு மாநிலத்தை சேராத வியாபாரிகள் அனுமதிக்கப்பட்ட மாதங்களுக்கு வெளியே இந்திய கலாச்சார பொருட்களை விற்பதை கட்டுப்படுத்தும் விதிமுறையை மாநில முதல்வர் சவுகான்யோ தற்காத்து பேசியுள்ளார். அது ஒன்றும் நீதி மறுக்கும் செயல் அல்ல, மாறாக நியாயமற்ற போட்டிகளிலிருந்து உள்ளூர் வியாபாரிகளை பாதுகாக்கும் நோக்கத்தை கொண்டதென அவர் சொன்னார். இந்த விதிமுறை கடந்த 5 ஆண்டுகளாகவே அமலில் உள்ளது. அதைவிட முக்கியம், பினாங்கு இந்திய வணிகர் சங்கத்தின் கோரிக்கையை தொடர்ந்தே இது அமல்படுத்தப்பட்டது என்றார் அவர். உள்ளூர் வியாபாரிகளுக்கு தீபாவளிக்கு மட்டுமே நல்ல விற்பனை கிடைக்கிறது. இந்நிலையில் வெளியார் நடத்தும் திடீர் தீபாவளி சந்தைகளால் அந்த வியாபாரமும் படுத்து விடுவதை சுட்டிக்காட்டி அச்சங்கம் அக்கோரிக்கையை முன்வைத்திருந்தது. தவிர இந்த திடீர் விற்பனைகள் உரிய அனுமதிகள் மற்றும் வரி விதிப்புகளை பின்பற்றவில்லை என்றும், சில நேரங்களில் பினாங்கு மக்களை பினாமியாக பயன்படுத்தி வெளியூர் நிறுவனங்கள் வணிகம் செய்வதாகவும் முதல்வர் கூறினார். டாக்டர் குமரன் வேலுவின் தையும் மெய்யும் நூல் வெளியீட்டு விழா, விவாதங்களுக்கு விடையளிக்கும் அற்புத நூல். ஞாயிற்றுக்கிழமை தலைநகரில் இருக்கும் மைகாவின் நேதாஜி மண்டபத்தில் மலேசிய தமிழ் அமைப்புகள் பேரவையின் ஆதரவோடு நாடறிந்த எழுத்தாளர் டாக்டர் எம் குமரவேலுவின் தையும் மெய்யும் நூல் தான் ஸ்ரீ டத்தோ நடராஜா தலைமையில் வெளியீடு கண்டுள்ளது. காலத்தின் தேவைக்கேற்ப வெளிவந்த இந்நூலை டத்தோ ஸ்ரீ டாக்டர் எம் சரவணன் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியீடு செய்து வந்திருந்த மக்களுக்கு தனது கையாலே நூலை எடுத்து வழங்கியுள்ளார். இந்நிகழ்வில் சிறப்பு வருகையாளராக முன்னாள் துணை அமைச்சர் தான் ஸ்ரீ கே குமரன், தமிழ் அமைப்புகளின் பேரவை தலைவர் திரு எஸ் பாண்டியன், நூல் ஆய்வாளர் திரு எம் கோபாலன், தமிழரசு மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் அனைவரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளனர். நூல் வெளியீடு மட்டுமல்லாமல் தமிழ் பெரும் மக்கள் சிலருக்கும் இந்நிகழ்வில் சிறப்பு செய்யப்பட்டுள்ளது. அதில் முனைவர் மனோன்மணி, மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்க தலைவர் ராஜேந்திரன் பெருமாள், ஐயா திருமாவளவர், CM அண்ணாதுரை மற்றும் தர்மலிங்கம் ஆகியோர் உள்ளடங்குவர். மடானி அரசின் சீர்திருத்தங்கள் பயனளிக்க தொடங்கியுள்ளன. அமைச்சர் காங்கூர் மிங் பேச்சு. பிரதமர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தலைமையிலான மடானி அரசாங்கத்தின் சீர்திருத்த முயற்சிகள் பலனளிக்க தொடங்கியுள்ளன. இவ்வாண்டின் 2வது காலாண்டில் நாட்டின் பொருளாதாரம் 4.5% என ஊக்கமளிக்கும் அடைவு நிலையை பதிவு செய்யும் என கணிக்கப்பட்டுள்ளதே அதற்கு முக்கிய சான்றாகும். வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் காங்கூர் மிங் அவ்வாறு கூறியுள்ளார். 4.5% அளவில் எதிர்பார்க்கப்படும் வளர்ச்சி மக்களை மையமாக கொண்ட மற்றும் விரிவான அரசாங்கத்தின் நிதி கொள்கைகள் மற்றும் முன்னெடுப்புகள் நேர்மறையான முடிவுகளை தர தொடங்கியுள்ளன என்பதற்கான தெளிவான அறிகுறி என்றார் அவர். உலகளாவிய அழுத்தங்கள் அதிகரித்து வரும்போதிலும் நிலையான முதலீடு தேவை, பயனீட்டாளர் மற்றும் முதலீட்டாளர் நம்பிக்கை ஆகியவை அரசாங்கத்தின் அணுகுமுறையில் அடைவு நிலையை பிரதிபலிக்கின்றன. குறிப்பாக அடிப்படை ரஹ்மா உதவி திட்டம், ரஹ்மா ரொக்க உதவி திட்டம் மற்றும் குறைந்தபட்ச ஊதிய அதிகரிப்பு உள்ளிட்ட மத்திய அரசாங்கத்தின் பல்வேறு முயற்சிகள் மூலம் மக்களின் வருமானம் மற்றும் வாங்கும் சக்தியை அதிகரிக்க உதவியது. மடானி அரசாங்கம் எப்போதும் அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சியை உறுதி செய்வதிலும் அனைத்து பிரிவு மக்களின் நல்வாழ்வுக்கு உத்தரவாதம் அளிப்பதிலும் உறுதியாக உள்ளது என்றார் அவர். பஹாங் மாநில விருதை பெற 6000 ரிங்கிட் லஞ்சம், டத்தோ தொழிலதிபர் சபா MACC-யால் கைது. பஹாங் மாநில விருதை வாங்கி தருவதாக கூறி சுமார் 6000 ரிங்கிட் லஞ்ச பணத்தை ஒருவரிடம் பெற்று பின்பு அந்நபரை ஏமாற்றிய டத்தோ பட்டம் கொண்ட தொழிலதிபரை சபா ஊழல் தடுப்பு ஆணையம் MACC கைது செய்துள்ளது. 40 வயதான அவ்வாடவர் நேற்று மதியம் 12 மணி அளவில் சபா MACC அலுவலகத்தில் தனது வாக்குமூலத்தை பதிவு செய்ய வந்தபோது அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். கௌரவ பட்டத்தை பெறுவதற்காக பாதிக்கப்பட்டவருக்கு நேர்மையற்ற வழிமுறைகளையும் அவர் ஆலோசனையாக வழங்கியிருப்பதும் விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. இந்நிலையில் அந்நபருக்கு 10,000 ரிங்கிட் ஜாமீன் விதிக்கப்பட்ட நிலையில் அந்நபர் 5,000 ரிங்கிட் ரொக்க வைப்பு தொகையை செலுத்திய பின்னர் விடுவிக்கப்பட்டார் என்று சபா MACC இயக்குநர் டத்தோ எஸ் கருணாநிதி கூறியுள்ளார். அவர் எதிர்வரும் வியாழனன்று கோத்தா கினபாலு சிறப்பு ஊழல் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட உள்ளார்.
மை கியாஸ்கில் வர்த்தகத்தை தொடங்காதவர்களின் வர்த்தக வாய்ப்புகள் திரும்ப பெறப்படும். அருள்குமார் ஜம்புநாதன். வர்த்தகங்களை தொடங்குவதற்கு வசதி வாய்ப்புகள் வழங்கிய போதும் இன்னும் வணிகங்களை ஆரம்பிக்காத வியாபாரிகளின் மை கியாஸ்க் வாய்ப்பு திட்டங்கள் திரும்ப பெறப்பட உள்ளது. நுழைவு செயல்முறையை முடிக்க அவர்களுக்கு வழங்கப்பட்ட 1 மாத காலம் போதுமானது என்று மாநில ஊராட்சித்துறை, வீட்டு வசதி மற்றும் போக்குவரத்துக்கான மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் அருள்குமார் கூறியுள்ளார். அண்மையில் மந்தின் தாமான் பூங்காராயாவில் 1 மாதத்திற்கு முன்பு சலுகை கடிதம் வழங்கப்பட்ட போதிலும் இன்னும் வணிகத்தை தொடங்காத ஒருவரை தவிர மற்ற 9 பேரும் வணிகத்தை தொடங்கியுள்ளனர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் தகுதி வாய்ந்த மற்றும் மை கியாஸ்கில் வணிகம் செய்ய விரும்பும் பல வர்த்தகர்கள் இன்னும் இருப்பதால் வர்த்தகர்கள் வழங்கப்பட்ட ஒப்புதலை உடனடியாக பயன்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பேருந்து ஓட்டுநர்கள் போராட்டம். ஆயிரக்கணக்கான மலேசிய, சிங்கப்பூர் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டனர். நேற்று காலையில் 100 பேருந்து ஓட்டுநர்கள் சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் சிங்கப்பூர் பேருந்தில் பயணம் செய்யும் ஆயிரக்கணக்கான மலேசிய தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டனர். இச்சூழலினால் பங்குனான் சுல்தான் இஸ்கந்தார் மற்றும் பல முக்கிய பேருந்து நிலையங்களிலிருந்து மலேசியர்கள் சிங்கப்பூர் செல்ல முடியாமல் தவித்து நின்றனர். பயணிகளில் சிலர் கிட்டத்தட்ட அரை மணி நேர காத்திருப்புக்கு பிறகு பிஎஸ்ஐயிலிருந்து ஜொஹூர் காஸ்வே வழியாக சிங்கப்பூருக்கு நடந்து செல்ல முடிவு செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் பேருந்து நிறுவனம் செய்த புதிய சம்பள மாற்றத்தில் பேருந்து ஓட்டுநர்கள் அதிருப்தி அடைந்ததே இப்போராட்டத்திற்கு முக்கிய காரணம் என்று அறியப்பட்டுள்ளது. முன்னதாக சிங்கப்பூருக்கு செல்லும் பேருந்து ஓட்டுநர்கள் சம்பள பிரச்சனையை தொடர்ந்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட போது தொழிலாளர்களில் பலர் வேலைக்கு தாமதமாக செல்ல நேரிட்டது சமூக ஊடகத்தில் வைரலாகியுள்ளது. டத்தோ எம் ஜெயப்பிரகாசம் சுழற்கிண்ண கபடி போட்டி. காபார் மெத்தடிஸ்ட் பள்ளி வெற்றி. கிளான் மாவட்ட தமிழ் பள்ளிகளுக்கான கபடி போட்டியில் ஆண்கள் மற்றும் பெண்கள் ஆகிய 2 பிரிவுகளிலும் காபார் மெத்தடிஸ்ட் தமிழ் பள்ளி வெற்றி பெற்றதன் மூலம் டத்தோ எம் ஜெயப்பிரகாஷ் சவால் கிண்ணத்தை வாகை சூடியது. இப்போட்டியில் மகளிர் பிரிவில் நார்த் ஹாமோக் தோட்ட மாணவிகள் 2வது இடத்தை பெற்றனர். இடைநிலை பள்ளிகளுக்கான கபடி போட்டியில் காபார் துங்கு எட்ரிஸ் இடைநிலை பள்ளி ஆண்கள் மற்றும் பெண்கள் 2 பிரிவுகளில் வெற்றி பெற்று ஒட்டுமொத்த வெற்றியாளராக சவால் கிண்ணத்தை வென்றது. மேலும் இடைநிலை பள்ளி ஆண்கள் பிரிவில் கிளான் ஏசிஎஸ் மெத்தடிஸ்ட் இடைநிலை பள்ளி ஒட்டுமொத்த வெற்றியாளராக வாகை சூடி சவால் கிண்ணத்தை வென்றது. கிளான் மாவட்ட தமிழ் பள்ளிகள் மற்றும் இடைநிலை பள்ளிகளுக்கான டத்தோ ஜெயப்பிரகாஷ் சவால் கிண்ண கபடி போட்டி சிம்பாங் லீமா தமிழ் பள்ளியில் அண்மையில் 3 நாள் நடைபெற்றது. செயற்கை காலில் முதலடி எடுத்து வைத்த பாகிஸ்தானிய ஒட்டகம். உணர்ச்சி பெருகில் பராமரிப்பாளர்கள். கடந்த சனிக்கிழமை பாகிஸ்தான் கராச்சியில் முன்கால் துண்டிக்கப்பட்ட காமி என்ற பெயர் கொண்ட ஒட்டகம் செயற்கைக்கால் பொருத்தப்பட்டு நடக்க ஆரம்பித்ததை கண்ட அதன் பராமரிப்பாளர்கள் உணர்ச்சி பெருகில் கண் கலங்கினார்கள். முன்னதாக பாகிஸ்தானில் தீவனம் தேடி வயலுக்குள் நுழைந்ததற்காக அந்த நிலத்தின் உரிமையாளன் அந்த ஒட்டகத்தின் முன்காலை துண்டித்து மூர்க்கத்தனமாக செயல்பட்டது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானில் ஒரு பெரிய விலங்குக்கு செயற்கைக்கால் பொருத்தப்பட்டது இதுவே முதல் முறை என்று உள்ளூர் கால்நடை மருத்துவர் குறிப்பிட்டுள்ளார். சமூக ஊடகங்களில் வைரலான அந்த காயமடைந்த ஒட்டகத்தின் வீடியோ அரசாங்கத்தின் விரைவான நடவடிக்கையை தூண்டியது என்றும் காப்பகத்திற்கு கொண்டு வந்த பிறகு பராமரிப்பாளர்கள் அதன் நம்பிக்கையை பெறுவதற்கு பல்வேறு யுக்திகளை கையாண்டார்கள் என்றும் தகவல் வெளியிட்டுள்ளனர். செயற்கைக்கால் பொருத்தப்பட்ட பிறகு அதன் முதல் நடையை கண்ட காப்பக பராமரிப்பாளரின் மகிழ்ச்சி பலரையும் உணர்ச்சி வசப்பட செய்துள்ளது. 3 பண்ணைகளில் ஆப்பிரிக்க பன்றி காய்ச்சல் 800 பன்றிகள் கொல்லப்பட்டன. பினாங்கில் உள்ள 3 பண்ணைகளில் ஆப்பிரிக்க பன்றி காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து 800க்கும் மேற்பட்ட பன்றிகள் கொல்லப்பட்டன. இறைச்சி கூடங்களில் கிருமியின் தடயங்கள் கண்டறியப்பட்டதாகவும் பாதிக்கப்பட்ட பன்றிகள் 3 மாவட்டங்களில் உள்ள பண்ணைகளில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டதாக பினாங்கு ஊராட்சி மன்றங்களுக்கு பொறுப்பு வகிக்கும் ஆட்சிக்குழு உறுப்பினர் இங் முய் லீ தெரிவித்தார். இதுவரை 3 பண்ணைகளில் மட்டுமே ஆப்பிரிக்க பன்றி காய்ச்சல் இருப்பதோடு பாதிக்கப்பட்ட 2 பண்ணைகளில் 822 பன்றிகள் அழிக்கப்பட்டுள்ளதாகவும் 3வது பண்ணையின் முடிவுகள் உன்னிப்பாக கண்காணிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். ஆப்பிரிக்க பன்றி காய்ச்சல் பரவுவதை தடுக்க பாதிக்கப்பட்ட பண்ணைகளில் இருந்து பன்றிகளை கொண்டு செல்வதை நாங்கள் தடை செய்துள்ளோம்.
ஆரோக்கியமான பன்றிகளிலிருந்து வரும் பன்றி இறைச்சி உண்பதற்கு பாதுகாப்பானது என்றும் வைரஸ் கிருமி மனிதர்களுக்கு பரவாது என்றும் அவர் கூறினார். பண்ணைகள் மற்றும் இறைச்சி கூடங்களிலும் தீவிர சோதனைகள் நடத்தப்பட்டு வருவதால் தொற்று பரவுவதை கட்டுப்படுத்த விரைவாக நடவடிக்கை எடுப்போம் என்றும் அவர் தெரிவித்தார். ஜாலான் ஹங்துவாவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் தீ விபத்து, தீயில் கருகிய நிலையில் ஆடவர் மீட்பு. நேற்று அதிகாலை ஜாலான் ஹங்துவாவில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஆடவர் ஒருவர் எரிந்த நிலையில் மீட்கப்பட்டார். தகவல் அறிந்த உடனேயே 14 பேர் கொண்ட தீயணைப்பு குழுவினர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர் என்று கோலாலம்பூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை அறிவித்துள்ளது. இந்த தீ விபத்தில் சுமார் 6க்கு 6 மீட்டர் பரப்பளவு கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பின் 10வது மாடியில் உள்ள பகுதி முழுமையாக எரிந்து நாசமானது. தீக்கு இரையான அந்த 50 வயதுடைய ஆடவர் குளியல் அறையில் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் அவரின் உடல் மேல் நடவடிக்கைக்காக காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மேலும் தீ விபத்துக்கான காரணம் இன்னும் விசாரணையில் உள்ளது என்று சம்பந்தப்பட்ட தரப்பினர்கள் அறிவித்துள்ளனர்.